Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths inside syllabus most important questions பார்க்க போறோம். Sum number 16. If 4 sin inverse x plus cos inverse x which is equal to pi, then find the value of x. Given என்னது? 4 sin inverse x plus cos inverse x which is equal to pi. To find என்னப்பா value of x கரெக்டா value of x is equal to question mark. First நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த 4 sin inverse x 3 sin inverse x plus sin inverse x னு எழுதிக்க போறோம். அது பிரிச்சு எழுதுறோம். 4 sin inverse x நம்ம 3 sin inverse x plus 1 sin inverse x னு பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? பாருங்க 4 sin inverse x plus cos inverse x which is equal to pi. இதான் நமக்கு கொடுத்திருக்குது. இங்க நாம இத வந்து 3 sin inverse x plus 1 sin inverse x. 1 sin inverse x நாலும் வெறும் sin inverse x நாலும் ஒண்ணுதான் இல்லையா? சோ அந்த மாதிரி எழுதிக்கிறோம். ரிமைனிங் அப்படியே தான் எழுதுறோம். plus cos inverse x which is equal to pi. ஓகேப்பா? ஓகே. இதுல பாருங்க sin inverse x plus cos inverse x இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம pi by 2 அப்படினு எழுதிக்கலாம். சரியா? ஃபார்முலா. We know that sin inverse x plus cos inverse x which is equal to pi by 2. சரியா? இப்போதைக்கு இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோட ப்ரூஃப் வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதாவது sin inverse x plus cos inverse x எப்படி pi by 2 வருது அப்படினு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த சம்முக்கு நீங்க வந்து இந்த ஃபார்முலா மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ சொல்லுங்க 3 sin inverse x plus இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் pi by 2 அப்படின்னு எழுதிக்கலாம் which is equal to pi. அப்போ 3 sin inverse x which is equal to இங்க ஆல்ரெடி pi இருக்காங்க. இந்த pi by 2 இந்த சைடில் பார்த்தா ப்ளஸில் இருக்காங்க. ஸோ இந்த சைடில் வரும்போது எப்படி வருவாங்க மைனஸ் pi by 2 வந்துருவாங்க. சரியா? ஸோ அப்போ 3 sin inverse x which is equal to என்னது பையிலிருந்து pi by 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு pi by 2. கரெக்டாப்பா? பையில் pi by 2 என்ன என்னது pi by 2 தான். இப்போது sin inverse x மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த 3 வந்து sin inverse x ஓட மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த சைடில் வந்து எப்படி வருவாங்க பையில் வந்துருவாங்க. அதாவது pi by 2 into 3ன்னு வந்துருவாங்க. இப்போ அது எப்படி எழுதிடலாம் pi by 2 into 3 என்னது 6. ஓகேவா? இது வரை கிளியராக புரியுதா? இப்போது ரெண்டு சைடும் நான் சைன் எடுக்கிறேன். சரியா? அதாவது sin of sin inverse x which is equal to sin pi by 6. ஓகேவா? சரி என்ன ஆகும் சைனும் sin inverseம் கட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து x which is equal to sin of pi by 6ன்னு கிடச்சிரும். pi by 6னா என்னப்பா பைனா வந்து என்னது 180 டிகிரி இல்லையா? 180 6ஆல் டிவைட் பண்ணால் 30 டிகிரி வரும். அப்போது which is equal to sin 30 டிகிரி. sin 30 டிகிரி என்னதுப்பா we know that sin 30 டிகிரி which is equal to 1 by 2. கரெக்டாப்பா? sin 30 டிகிரியும் cos 60 டிகிரியும் 1 by 2 வரும். ஓகேவா? ஸோ which is equal to உங்களுக்கு 1 by 2. therefore x which is equal to என்னது 1 by 2. therefore the value of x is 1 by 2. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?